என்னப்பா சொல்றீங்க? மகிழினி மேல சந்தேகப்படுறீங்களா? ஆமா, மகிழினி மேலதான் சந்தேகப்படுறோம். நீங்க நினைக்கிறது தப்புமா? ஏங்க ஏதோ நீங்க மகிழினி சந்தேகப்படுறீங்க? அவதான் மதிய கொல்ல பார்த்தாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? மகிழினி தன்னோட ஃப்ரெண்டு, இந்த குடும்பத்துல நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவ, அவ மேலேயே சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நாங்க காரணம் இல்லாம சந்தேகப்படல. நீங்க ஏற்காட்டுல இருக்கும் போதே எங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவங்க பேரை சொல்லாம மகிழினிய பத்தி தப்பா சொன்னாங்க. அப்ப நாங்க அத நம்பல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்க போன்ல பேசினாங்க. ஏற்காட்டுல மதிக்கு ஆபத்து வந்தது அப்பதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது உண்மைன்னு நாங்க நம்ப ஆரம்பிச்சோம். எங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து வந்தத நீங்க வேணா சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா எங்களால அப்படி இருக்க முடியாது. பெத்தவங்களுக்கு தான் பிள்ளையோட கஷ்டம் என்னன்னு தெரியும். மதிக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு காரணம் யாராலன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மகிழினி தான் காரணம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நாங்க விசாரிக்கணும். இனிமேல அப்படி ஒரு தப்பு நடக்காதுன்னு நீங்க எல்லாரும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் அப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டேன். உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க கிடக்குறாங்க, நீ விடு மகள். அங்கிள், வெறும் ஒரு போன் காலை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. மகிழினி மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மகிழினி இன்னும் உங்க மேல விருப்பத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது மாப்ள. அத வச்சுதான் நாங்க மகிழினி மேல சந்தேகப்படுறோம். அவளால மதியோட உயிருக்கு ஆபத்து வரும்னு நாங்க பயப்படுறோம். அட கடவுளே, எதுக்குப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மதிய வாழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நீங்க யாரோ சொன்னதை கேட்டு ஏன் மேல சந்தேகப்படுறீங்க? இது நியாயமாப்பா? என் ஃப்ரெண்ட் மதிக்கு நான் எப்படிப்பா துரோகம் பண்ணுவேன்? அப்பா, ஏற்காட்டுல என் உயிருக்கு ஆபத்து இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க மகிழினிய சந்தேகப்படாதீங்க. அவளை சந்தேகப்படுறது நம்ம வணங்குற தெய்வத்தையே சந்தேகப்படுற மாதிரி. அவ எனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா நிக்கிறாப்பா. அவ என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. மதி, ஆரம்பத்துல நாங்களும் நம்பாம தான் இருந்தோம். நாங்களும் மகிழினி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க சொல்றதுல உனக்கு சந்தேகம் இருந்தா உள்ள போய் மகிழினியோட பெட்டி எடுத்துட்டு வா. அந்த பொட்டியை திறந்தா மகிழினியும் மாப்பிளையும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை வச்சிருப்பா. அத பார்த்தா நான் சொல்றது உண்மைன்னு உனக்கே புரியும். இது என்ன அநியாயமா இருக்கு? மகிழினியோட பெட்டியில எந்த போட்டோ வேணா வைக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. அது எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியும்? எனக்கு புரியலையே. மாப்பிளைய மறந்துட்டதாவும் அவருக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பல முறை மகிழினி சொல்லியிருக்கா. அதனாலதான் எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பொட்டியில மாப்பிளையோட போட்டோவை வச்சு அவ ரசிச்சுக்கிட்டு இருக்கான்னா மறுபடியும் மாப்பிளைய அடையணும்னு நினைக்கிறான்னு தானே அர்த்தம். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அங்கிள், நீங்க சொல்றது கரெக்ட் தான். மகிழினி என்னோட இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருந்தா அது கண்டிப்பா தப்பு தான். இப்பவே நான் போய் பெட்டி எடுத்துட்டு வரேன்.